ஒரே ஒரு போஜனத்தை, ஒரே ஒரு உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓட முடியும், நடந்து போக முடியும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இதை நமக்கு சொல்லுகிறது. அற்புதமாய் தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண போஜனத்தை சாப்பிட்ட ஒருவன் 40 நாள் இரவும் பகலும் நடந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அற்புதமாய் கர்த்தருடைய நம்முடைய மீட்பருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பொசித்து குடித்தால் ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே உனக்குள் ஜீவன் இருக்கிறது. இதை அற்புதமாய் நானும் என் மனைவியும் உங்களுக்கு இந்த சத்தியங்களை சத்தியமாக அறிவிக்க வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். இதில் இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விசேஷமாய் திருவருடைய முக்கியத்துவங்களை நான் என் மனைவியும் சேர்ந்து நாங்கள் போதித்து கொண்டு வருகிறோம். இது பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய பேர் கோபத்தில் பொங்கி என்னங்க நீங்கள் எல்லா கடிகள்லாம் கேட்கல, என்னடா வாடா போடா யோ இப்படி பண்ணிட்டியே, இல்லை அவங்க கோபம் நியாயமானதான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாரம்பரியம் அவ்வளோ அவர்களை கண்களை குருடாக்கி வைத்திருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, யூ ஹேவ் டு லிசன். சும்மா ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 45 செகண்ட் 60 செகண்ட் ஒரு ஷார்ட்ஸை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு கன்க்ளூஷன் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. யூ நீட் டு ஹியர் த ஹோல் சர்மன், முழு பிரசங்கத்தையும் கேட்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன், என்ன நாங்கள் போதிக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் வேதம் தருகிறது, அதற்கு பிருத்திவியும் சங்கீதாவும் தருகிறார்களா, இதான் கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். பாருங்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் கெட்ட வார்த்தையிலையும் தகாத வார்த்தையிலும் பேசும்போது நம்ம சொல்லும் போது விமர்சிக்கும் போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எப்படி ஆவியின் கனிகளை கொடுக்குறாங்க, ஏன்னா ஒருத்தருடைய மனதும் இன்னும் மறுரூபமாகலேன்ட்டு. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர். இதை கேட்க நீங்களும் நானும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான காரியம் பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் படிக்கிறோம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். தெரிந்த கதை, கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய கான்டெஸ்ட் நடக்குது. அக்கினியினால் பதில் தருகிற தெய்வமே கடவுளே கடவுள், தெய்வமே தெய்வம் சொல்லி ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரு பக்கம் எலியா. ஒரே ஆளா என்ன நடக்குது, கர்த்தர் அக்கினியை இறக்கி அக்கினியினால் இந்த பலிகளை பட்சித்து பதில் தருகிறார். எலியா என்ன பண்றா, எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொன்று விடுகிறான். எசபேலுக்கு கோவம், அவ்வளோ கோவம் சொல்றான். அவன் சொல்கிறான் பாருங்க, எலியாவுக்கு ஆள் அனுப்பி, எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய உயிருக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். அவன் நம்பர் அந்த கடவுள் மேல சொல்றான். அவன் அவ்வளோ நம்பிக்கை அவன் கும்புற கடவுள்கள் மேல. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து பாருங்க, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறான், அக்கினியை இறக்குற ஒரு நிமிஷம். நிறைய நேரத்தில் பாருங்க, பயம் வார்த்தைகளால் தான் வருகிறது. பார்த்தீங்களா, வார்த்தை நீ பண்ணில, என்னுடைய தீர்க்கதரிசி பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண, எப்படி நீ உயிரை எடுத்த அதே மாதிரி நான் செய்வேன், இல்லைன்னா பாரு என் கடவுள் எனக்கு இன்னும் தண்டனையை கொடுக்கட்டும். கடவுளே இல்லை, முடிஞ்சாவா அக்னினாலே உன்னை திரும்பி அழிக்கிறேன்னு சொல்லாம. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களையே மிகப்பெரியவர் யாரு, யோவான்.
இன்னும் சொல்ல போனால் வரப்போற எலியா இவரு தான் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை சொல்றாரு ஆண்டவர். எலியா தான் யாரா வந்து பிறந்திருக்காரு? யோவான் ஸ்நானகனா. ஆனால் தேவராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுகிறவனும் இது இவ்வளோ பெரிய யோவான் ஸ்நானகனை விட, இது எலியாவை விட எல்லாம் சொல்லுங்க பெரியவர்கள். ஏனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாது, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சும்மா இந்த எசபேலுடைய சீண்டல், எசபேலுடைய மிரட்டல். ஒரு அம்மா கேட்குறாங்க, நீ என்ன திருச்சியில் இருந்துட்டு இதெல்லாம் பேசுறியா? ஏங்க திருச்சியில் இருந்தால் சத்தியம் பேசக்கூடாது. அவங்க திருச்சிக்கு வந்து பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். திருச்சி கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இந்தியாவுடைய எருசலேம் திருச்சியில் விசுவாசிக்கிறேன். அவ்வளோ அழகான ஊர், ரொம்ப சமாதானமான ஊர். இதில் கர்த்தர் வந்து இவ்வளோ அழகாய் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு அவ்வளோ கோவம். பைபிள்லேருந்து காட்டுங்க. யோட்டு ஓகே, அது சகோதரி நான் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப வியப்பாக இருந்துச்சுன்னா, சில பேர்லாம் நிறைய பேர் திட்டுவாளுங்க, இந்தமா நீ திருச்சியிலேருந்து இதெல்லாம் பேசுறியா? எந்த ஊர்லேருந்து பேசுறது இதெல்லாம்? ஓகே, அவர்களுடைய சகோதரி அது மாதிரி வார்த்தைகள் இது பண்ணிடுவான் அது பண்ணிடுவானோட இவன் ஓடுறான் பாருங்க. அவனுக்கு அது தெரிந்த பார்த்தீங்களா, தெரியாத வரைக்கும் அங்கே தான் இருக்கிறான். தெரிந்த போது என்ன பண்ணுறான்? பயப்படுறான். அதனால பாருங்க, பிசாசுடைய காரியம் உங்களுக்கு தெரியவே கூடாது. அது தெரியறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை உள்ள அவ்வளோ அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்திருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, ஐயோ ஆண்டவரே நான் சாகணும், போதும் கர்த்தாவே ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நிறைய பேர் இந்த ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். ஆண்டவரும் ஆமாப்பா போதும், நிறைய செஞ்சுட்டேன், வாவாடெல்லாம் கூப்பிடல. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இதெல்லாம் இருக்கே, அது எடுத்துக்க சொல்லி படுத்து தூங்குறான். எப்படி தூக்கம் வந்துச்சு? அப்பொழுது ஒரு தூதன் அவளை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். சூப்பர்ல, சாகணும்னு படுகிறான், சாகணும்னு முடிவு பண்றான், படுகிறான், தூக்கம் வருது. பார்த்தா தேவதூதன் கனவுல இல்ல நிஜமாலே எழுதுரு அப்படின்னு சொல்லி போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். புசித்து குடித்து நம்ம சொல்றோம் எதை வேணா புசிக்கலாம், எதை வேணா குடிக்கலாம். இந்த கரப்ட் மைண்டு பாருங்க, இந்த மக்களுடைய இந்த விழுந்து போன இந்த மனது எதையோ பேசுறானுங்க. அப்படின்னா வந்து நம்ம சாராயத்தை குடிக்கலாமா, சாராயத்தை இயேசு நத்துன்னு சொல்லலாமா? அதெல்லாம் அது பேச்சு இருக்கக்கூடாதுங்க. மதுபானம் அமளி பண்ணும், அது ராஜாக்களுக்கு உரியது அல்ல. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணுது? நம்ம எதோட குடிக்கலாம், ஆனால் நம்ம தண்ணி, காஃபி, டீ, ஜூஸு இது மாதிரி இப்போ சொன்னால் இவன் மனசு எப்படி போகுது? ஆனால் இவங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இதை விசுவாசிக்கிற நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நல்லா இருப்பீங்க. பாருங்க, இவன் புசித்து குடித்துன்னு போட்டிருக்கு. அப்போ எதாவது புசித்து எதாவது குடித்தான் அவனா? அங்கே இருந்தது ஒரு அடையோ தண்ணீரோ, அதுதான் புசித்து குடித்தான். குடித்து திரும்ப படுத்து விடுறான். வா, திரும்ப என்ன பண்றா? தேவதூதனை பார்க்கறான், ஒரு அற்புதமா ஒரு உணவு வந்திருக்கு. திரும்பியோ படுத்துக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எழுது, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஜேர்னி ரொம்ப தூரம் பா. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எத்தனை நாள்? 40 நாள். எவ்வளவு நேரம்?
இரவு பகல். Could you imagine? He didn't have the next meal at all. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடவே இல்லைங்க. அதுக்கப்புறம் 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேபுக்கு போறான். Is it not fantastic? Is it not fascinating? ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். பாருங்க, பரலோகத்திலிருந்து மன்னா விழுது, அதை புசிக்கிறவன் என்ன பண்ணலாம்? மரித்து போனான். ஆனால் இதிலே புசிக்கிறவன் எதை சொல்றாரு? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் சொல்ற, இதிலே புசிக்கிறவன் எல்லென்றைக்கும் பிழைக்கும்படிக்கு நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இவன் 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க, 48 இருந்து. சகிதா, ஆர் யூ ஹாப்பி? நமக்கு நம்பிக்கை உண்டாகுதா? இங்க தேவதூதன் ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறான். அது எல்லா அப்பம் தெரியல, அது பரலோகத்திலிருந்து வந்துச்சா இல்லை எங்க வந்துச்சு தெரியல. தலையிலே சூடப்பட்ட ஒரு அடை, அப்புறம் ஒரு தண்ணீர். அந்த போஜனத்தினாலே அவன் பலம் கொண்டு 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை காட்டிலும் மிக மிக விலையேறப்பட்டது இயேசுவின் சரீரமும் அவருடைய ரத்தமும். ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை நீ புசியாமல் என் ரத்தத்தை நீ மனப்படாமல் இருந்தால் உனக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுங்க. ஏங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது தூதன் சொல்றான், தேவதூதன் எலியாவை பார்த்து சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். போஜனம் பண்றான் 40 நாள். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் நடந்து போறான். நான் கேட்கிறேன், அந்த போஜனத்தின் பலத்தினால் அவனால் 40 நாள் இரவும் பகலும் நடக்க முடியும்னா, அதை விட மிக பெரிய போஜனமாகிய பானமாகிய இது தழலில் சுடப்பட்ட அடை கிடையாது. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அவர் கொடுத்த அவருடைய சரீரம். கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின ரத்தம். இந்த போஜனத்தின் பலத்தினால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமா இருக்க முடியும், வாழ்நாள் முழுவதும் செழித்திருக்க முடியும், வாழ்நாள் முழுவதும் வெற்றிகரமா இருக்க முடியும், வாழ்நாள் முழுவதும் சுகமா இருக்க முடியும். ஏனென்றால் பிரயாணம் வெகு தூரம். சும்மா செத்துடலாம், யார் நினைக்காதீங்க. சாகிறதுக்காக நீங்க அழைக்கப்படல, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சொல்லுங்க ஆமென். சாகிறதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்காரா? இல்ல, இந்த சாவு பேச்செல்லாம் நிறுத்துங்க, மரண பேச்செல்லாம் நிறுத்துங்க. போதும் ஆண்டவரே, நான் யாரை விட நல்ல ஆண்டவரே, அப்பாவோட நல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப கெட்ட ஆண்டவரே எடுத்துக்க சாப்பிடு. பிருத்திவி சங்கீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, திருவிருதை எடுத்து அனுசரி, கல்வாரி சிலுவையை எடுத்து என்ன பண்ணு, தியானி, அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணு அப்படின்னு அன்னைக்கு தேவதூதர்கள் வந்து சொன்னது போல இன்னைக்கு நானும் சங்கீதாவும் உங்ககிட்ட வந்து சொல்றோம். போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, வாழணும், நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும். எழுந்து உட்கார்ந்து திருவிருதிலே நீங்கள் உண்மையும் உத்தவமாய் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட கைகளை வைங்க. அப்பத்தை எடுத்து சொல்லுங்க இயேசுவின் சரீரம் சொல்லுங்க, தண்ணீர் எடுத்து சொல்லுங்க இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க. நீங்க குடித்து பானம் பண்ணி பாருங்களே, சாப்பிட்டு பாருங்களே, உங்க வாழ்க்கை மலரும். போக வேண்டிய தூரம் ரொம்ப பெரிய தூரம். அதுக்கு பலன் வேணுங்க. நம்ம வந்து அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க முடியாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழை, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை மாம்சமாகி சிலுவையில் நமக்காய் அவர் தொங்கினாரே, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டதே. சரீரம் என்னது? வார்த்தையான தேவன் கிழிக்கப்பட்டார். நீங்களும் நானும் இந்த வார்த்தையை தான் உட்கொள்கிறோம். The edible form of the word of God. Let me teach it tomorrow. நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தில். இதுதான் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் தேவதூதன் கொடுத்த போஜனத்தை சாப்பிட்டு 40 நாள் அவனால இரவும் பகலும் நடக்க முடியும்னா, இயேசு கொடுத்த உணவை சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் செழிக்க முடியும். சங்கீதா, பெரிய நம்பிக்கை இருக்கு. நல்லா இருப்போம் இயேசுவின் நாமத்தில். நம்பிக்கையா இருக்கு தேவ பிள்ளைங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது.
ரொம்ப நல்லா இருப்போம் பாரு. எஸ் ஆமென். இதை கேட்குற மக்கள் நல்லா இருப்பாங்க. கேரளாவில் சில இடங்கள்ல, தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிருந்து எடுக்கிறாங்களாம். பார்த்தீங்களா? ஆனால் சொல்றாரு ஜீவன் இல்லை தம்பி. சில பேர் அதிகமா அடிக்கடி எடுத்தா அது மேல மரியாதை போயிடும். எங்க இது உங்க அப்பா அம்மா நீங்க அடிக்கடி பார்க்கறதுனால, உங்க மனைவி அடிக்கடி பார்க்கறதுனால மரியாதை போயிருமா? எனக்குலாம் இல்லைங்க. சங்கீதா பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிட போல இருக்குது. அவ்வளோ மரியாதை. ஃபார் த சேக் ஆஃப் காஸ்பல், கர்த்தருக்காய் தன்னுடைய குடும்பத்தை, பெற்றோர்களை எல்லாரையும் 2வது இடத்துல வைத்து இயேசுக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் திறந்து கொடுத்த மகள். அதனால தான் நான் முடிவு பண்ணேன், இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான வீராங்கனை என்ன பண்ணணும், திருமணம் பண்ணணும். சரி, 12 வருஷம் திருமணமாகி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஐயோ கண்ணு பட்டுற போது கண்ணு படுன்றார் ஆண்டவர். யாரு கண்ணு? அவரு கண்ணு. நான் உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். எந்த கண்ணு நடக்காதுப்பா, எவன் கண்ணு வச்சு அவன் கண்ணு கத்தே சொல்றாரு. எல்லா கண்ணும் பார்க்குமா, ஆனா இந்த கண்ணு நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் சொல்ற, தேவனுக்கே நான் தான் கண்ணு, நான் தான் கண்மணி. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அதனால இந்த பீப்புளுக்கெல்லாம் ஜாப் பண்ணும். இது விமர்சிக்கிறவர்கள் இதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து வெற்றியின் சத்தியங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும். ட்ரூத் அலோன் வில் ட்ரையம்ப். சத்தியமே ஜெயத்தே, சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். வார்த்தை சத்தியம், இயேசு சத்தியம். இதை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற நாங்கள் ஒரு நாளும் இதை டைல்யூட் பண்ணவே மாட்டோம். யாருடைய நிபந்தனைனாலும், யாருடைய சும்மா பயமுறுத்துறதெல்லாம் அதெல்லாம் திருவதில் பங்கு பெறுது. ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ராயல் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சென்னையில் ஒரு சகோதரி அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா அழகாய் இந்த திருவிருந்துக்கான இந்த கப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி மேலே இப்படி போத் இது அப்பமும் திராட்சரசமும் இருக்கு. நான் கேட்குறேன், ஏங்க ஏசப்பா இப்படி தான் பண்ணாரா? ஏசப்பா இதை பயன்படுத்துகிறாரா? இந்த சகம் கலரில் தான் இருந்தால் தான் உங்களுக்கு ஒத்துக்க முடியுதா? இது இயேசுவின் ரத்தம் அப்படிலாம் கிடையாது. எதை வேணால் பயன்படுத்தலாம். அப்பம் திராட்சை அடுத்த லேயரை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு திராட்சரசம் இருக்கும். சமீபத்தில் திருவள்ளுவரில் பங்கு பெறலாமா? எல்லாம் சேர்ந்து அவன் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வீட்டில் திருவிருந்துக்கு பயன்படுத்தலாம், சபைகளில் பயன்படுத்தலாம். ராயல் ஃபீஸ்ட்டு அவங்க அற்புதமாக இதை செய்கிறார்கள். கர்த்தத்தோடு அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ அதை எடுத்து சொல்லுவோம், இது இயேசுவின் சரீரம், ஜீவன் உண்டாகும். செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இயேசப்பா எனக்காய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எனக்காய் எல்லா தீமையும் சுமந்தார். அவருடைய சரீரத்தை நான் நிதானித்து பார்க்கிறேன், மரணத்தை தெரிவிக்கிறேன். அதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் நிராகரித்து அதுக்காக மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு மனம் பொருந்துகிறேன். இது இயேசுவின் சரீரம். ஆண்டவரை நினைத்து பார்த்து ரொம்ப பொறுமையா பாஸ் பண்ணிருங்க. வீடியோ பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் எங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, நிதானிச்சு என்ன பண்ணுங்க, திருவிருந்துல பங்கு பெறுங்க. அப்படி வேறு சொல்லி இது இயேசுவின் சரீரம், ஜீவன் உண்டாகட்டும். அப்படியே திராட்சரசத்தை எடுத்து சொல்லுங்க, இது இயேசுவின் ரத்தம், ஜீவன் உண்டாகட்டும். குடிங்க. வாழ்ந்திருப்போம் பிள்ளைகள். அன்றைய மரணத்திலும் ஒரு உயிர்ப்பையும் நம்புகிற நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நல்ல மனசு வச்சுக்கோங்க. தூதன் கொடுத்த உணவை சாப்பிட்டே 40 நாள் இரவு பகலும் நடந்தாண்டா. ஏசப்பா கொடுத்த உணவு அவருடைய மாம்சம் ரத்தம் குடித்த நீங்கள், சாப்பிட்ட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லா இருப்பீங்க. God bless you people. Love you so much. Shalom.